வணக்கம். அருள்மொழிவர் ஐ.எஸ். அல்போன்ஸ் தேம்பாவணி பாலமாட்சி படலம் பாடல்கள் 21 முதல் 30. 21. கார்முகத்து வளைத்தன கார்முகம் சேர்முகத்து செயந்தரன் காணவர் போர்முகத்து வெல்வான்புரை ஆசையர் தேர்முகத்து திராதொழித்தான் என்றான். வில்லுக்கு எதிராக வளைத்து எதிர்த்து நின்ற வில்லை சிறந்த முறையில் வெற்றியை பெற்றுத்தரும். கொடிய காம போரிலோ குற்றமுள்ள ஆசை உள்ளத்தில் அறப்பெற்று மாதர்தம் அழகிய முகத்திற்கு எதிரே நில்லாது ஓடி ஒழித்தவன் வெல்வான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். 22. என்றொழித்தன கானுரையினான் ஒன்றொழித்த குருமணி சாயலான் கன்றொழித்த கரவை கணிந்தன அன்றொழித்தவர் காத்தழையாருமே. குந்திலே மறைந்து கிடந்த சிந்தரமணியாகிய மாணிக்கம் போன்ற சாயலை உடையவனாகிய சூசை இவ்வாறெல்லாம் கருதி ஒளித்து செல்பவன் போல் காற்றில் தங்கச் சென்றான். அன்று ஒளித்து சென்ற அவன் பொருட்டு யாவரும் கண்டு பிரிந்த மறையை கண்ட பசு கனைந்தது போல பெருங்குரல் எடுத்து அழ பிரிந்து சென்றான். 23. தீமு எங்கிய தென்பெரும் எட்டிய காமு எங்கிய கார்வரை கண்டனர் பூமு எங்கு புலந்தொரு நிழல்கள் பாமு எங்க வதிந்தனன் பாடுவான். வாசனை பொருந்திய தேனை மரங்கள் நீட்டி நின்ற காடுகள் செறிந்த கரிய மலையை கண்டபோது பூக்கள் செறிந்து கிடந்த ஒரு இடத்தில் உள்ள மர நிழலின் கீழ் தங்கி மனமும் வாயும் பொருளோடு தழுவி நிற்க பாக்களை பாடத் தொடங்குவான். 24. வளைத்தன கண்ணுக்கொடு எழுவும் ஈர்க்கடை வடிக்கனை வினைப்பட வினையாக்கிய விளைத்தன நசி கொடு விளையும் நோய் திரள் விட பகை பகைத்தன பொறிகள் ஏற்றுபு திளைத்தன நிறை கொடு நசையும் நீத்தவை செகுத்தோடு புதைத்திட உரியதாய் பொருவோ இளைத்தன திருக்கொடு வளரும் மாட்சியை இயற்றிய முகில் படர் மலையின் ஊக்கமே. வளைத்த வில்லை கொண்டு எய்யப்படும் இறகுகள் அமைந்த கூர்மையான அம்புகளின் சேருக்கு ஒத்தவண்ணம் பாவச் செயல்களை செய்யுமாறு உள்ளத்தில் விளைவித்த ஆசையை தோண்டுதலாக கொண்டு துன்பத் தொகுதிகள் விளையும். அத்துன்பத் தொகுதிகளில் நின்று விடுபடுமாறு பகையாய் பகைத்த ஐம்பொறிகளை அறுத்தறிந்தும் பெருகிய குற்றங்களுக்கு காரணமான கொடிய ஆசையை ஒழித்தும் அவற்றையெல்லாம் கொன்று ஒரு சேர புதைப்பதற்குரிய இடமாய் அமைந்துள்ளது இம்மலை. எதுவும் ஒப்பாவதற்கு இழைத்ததாக செல்வங்களை தன்னிடத்தை கொண்டு தன் மாட்சியை தனக்கு இயற்றி தந்த மேகம் படரும் இம்மலையை சார்தலினால் தவத்திற்கு வேண்டிய ஊக்கம் வளரும். 25. சினை கருமோசை தலை விலக ஊக்குவோ திரள் கனி திளைத்தன பொழில்கள் சூட்டிய நனை கருவிளை துயர் இடமிதுவாய் கதிர் நடத்திய திருக்கிளர் உலகின் மேல் செல்ல நினைக்கரும் உரித்தடம் எனரா பகல் நிறுத்திய தவ துணை உதவியால் பல வினைக்கரு மறுத்திரையவனை வாழ்த்தன இருப்பினும் நனித்தகும் மலையின் ஊக்கமே. சூழ் கொண்ட கருமேகம் தன் சிகரத்தை விட்டு விலகி செல்லும் அளவிற்கு இம்மலை உயர்ந்து நிற்கிறது. அரும்புகளால் கருவை விளைவித்தும் திரண்ட கனிகளால் நிறைந்தும் விளங்கும் சோலைகளை அணிந்து எவற்றினும் உயர்ந்த இடமாய் இம்மலை விளங்குகிறது. கதிரவன் தன் தேரை நடத்திய அழகு மிக்க வானுலகின் மேலுள்ள வீட்டுலகம் செல்வதற்கு உரிய நினைத்தற்கு அருகிய வழித்தடம் போல் அமைந்துள்ளது. இரவும் பகலும் நிலை கொண்ட தவத்திற்கு துணையாய் அமையும் உதவியாய் பல பாவச் செயல்களுக்கும் கருவாக அமைந்த ஆசையை அகற்றி எப்பொழுதும் இறைவனையே வாழ்த்தி கொண்டிருக்கும் தன்மை வாய்ந்த தவத்திற்கு இம்மலை தரும் ஊக்கம் ஒருவர் விரும்பும் அளவுக்கு மேலான தகுதி வாய்ந்ததாகும். 26. உதித்தன முதல் கதிர் எழுது கோட்டுயர் உலத்திருள் ஒளி தொழி அறிவோ நீர்த்தலை முடித்தன தவத்துயிர் இனிது காத்தொழி முரண்படு பகைப்பட அரணின் மாட்சியா இடித்தன மழை துளி பெருகும் ஆத்தோடும் என்னை பட நிறைப்படும் அருளின் நீட்டம் உள் குடித்தன மனத்தழ உறுதி
ஆக்கிய குணத்தருள் குடித்தகும் மலையின் ஊக்கமே. உதித்து வந்த பகலவனின் முதற்கதிர் எழுதப் பெறுமாறு சிகரங்களால் உயர்ந்து என் உள்ளத்தின் இருளை போக்கி ஞான ஒளியாகிய அறிவை நிரப்பும். செய்து முடித்த தவத்தினால் ஆன்மாவை இனிது காத்து கொண்டிருக்கையில் முரண்பட்ட பகையின் கைப்படுங்கால் அரணில் மாற்றி கொண்டு உதவும். இடித்து பெய்த மழை துளியால் பெருகி ஓடும் ஆற்றுக்கு ஒப்பாக நிறைந்த தெய்வ அருளின் வெள்ளத்தை உள்ளே குடித்த மனதோடு எழுச்சி பெற உறுதிப்படுத்தும். ஆகையால் இக்குணத்தால் இம்மலை தவத்திற்கு தரும் ஊக்கம் தெய்வ அருள் குடியிருக்க செய்ய தகுதி வாய்ந்ததாகும். 27. என்றெழுந்து ஒப்பிலோங்கி இரட்டனை கடலின் நீந்தி நின்றெழுங்கரை கண்டால் போல் நிழற்றிய திமிசுவென்னும் குன்றெழுங்குவடு நோக்கி புயல் புயந்தகவ மண்ணை அன்றெழுந்தெழுதும் வண்ணத்து அலர்ந்த கண்முளைந்தான் சூசை. மேலே கூறியவாறு சூசை எழுந்து ஒலிக்கும் அலைகடலை உடைய கடலில் நீந்தி நின்று பின் உயர்ந்து நின்ற கரையை கண்டார் போல் மகிழ்ச்சியால் பொங்கி நிழல் செய்த வேங்கிய மரங்கள் செறியும் மலையில் உயர்ந்து நின்ற உச்சியை நோக்கி குயில்கள் கூவ மயிர்கள் கூப்பிட அன்று சித்திரமாக தீட்டிய தன்மை போல் உயர்ந்து மலர்ந்து நின்ற காட்டினுள் நுழைந்தார். 28. காரிடை குளித்த மின்போல் காலிடை குளிப்ப போகி நீரிடை குளித்த தேவோ நிறநடை குளித்தோர் மூப்பன் தாரிடை குளித்த தேன்போல் தயையிடை குளித்த சொல் கொண்டு ஏரிடை குளித்த பாலா இயம்புதி போவதென்றான். கருமேகத்தினிடையே மறைந்து கொண்ட மின்னல் போல் காட்டினுள் மறைந்து கொள்ள அவன் போகையில் ஒரு முதியவரின் நீரில் படிந்த நுரையின் நிறமுள்ள நரையில் மூழ்கி மாலையில் நிறைந்து கிடந்த தேன்போல் அன்பு பதிந்த சொல்லை கொண்டு அழகிய அழகில் மூழ்கி கிடந்த சிறுவனே, நீ போகும் காரியத்தை சொல்லுவாய் என்றார். 29. வீடிழந்திகள் செய்கைகள் வினை பகை கஞ்சி ஓடி நாடிழந்தொழித்து காணு நயந்துரை அறத்தை நாடி ஈடிழந்துயர்ந்த குன்றத்து இடத்து நான் ஒழித்தருள்ளி தோடிழந்தேகுதென்றான் துணை இழந்துயர்ந்த பாலன். ஒப்பற்று உயர்ந்த சிறுவன் வான்விட்டு இழந்து மனிதர் மீது பகை கொண்டுள்ள பேய்கள் கூட்டும் பாவ வினையாகிய பகை கஞ்சி நாட்டை விட்டு ஓடி ஒழித்து காட்டில் விரும்பி தயங்கி செய்யும் துறவரத்தை நாடி ஒப்பற்று உயர்ந்த மலையினிடத்து ஒளிந்து கொள்ள நினைந்து கூட்டத்தை பிரிந்து நான் போகின்றேன் என்றான். 30. கார் முகத்தலரும் முல்லை கடி முகத்திமைக்கும் வந்தான் ஓர் முகத்தஞ்சு நாவாய் உடைத்திரு புணரும் கொள்ளோ போர் முகத்தெதிரானீங்கள் புணருமோ விளைந்த வெற்றி ஏர்முகத்துணர்வில் தேர்ந்த இளவலோ என்றான் மூத்தோன். முதியவன் அவனை நோக்கி, அழகிய முகத்தோடு அறிவிலும் தேர்ந்த சிறுவனே, இடியோடு கூடிய கார்காலத்தில் மலரும் முல்லை தன்னிடத்து வாசனை மிக கொண்டு விளங்கும். வளமான காற்று வீசும் இடத்திற்கு அஞ்சிய கப்பல் பிற நாட்டிலுள்ள செல்வத்தை தன்னாட்டு கொண்டு வருமோ? போர்க்களத்தில் பகைவரை எதிரே நிற்காமல் நீங்கினால் விரும்பிய வெற்றி கிட்டுமோ என்றார். நன்றி.